ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சார்விக் வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் 3 பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் 2 செக்ஷன் வந்து இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ண மினி ஷிவிங் மிஷின் பற்றி பார்த்துருக்கோம். அதில் சில டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதை வச்சு நீங்களும் இதை ஒர்க் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இதோட கடைசி தேர்ட் செக்ஷன் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்னா, நான் ஒரு அந்த சிஸ்டத்தோடு சேர்த்து நம்மளுக்கு ஒரு சின்ன டேபிளும் கொடுத்துருந்தாங்க. அதை நான் 2 வீடியோவிலும் காமிக்கல. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் அந்த டேபிள் வந்து நான் கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டேன். அது நல்லதாக வந்துருந்துச்சு. நான் தான் கொஞ்சம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது பண்ணதுனால அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு. மற்றபடி அது வந்து நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருந்தது. ப்ராடக்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்து நான் இதில் வந்து சிஸ்டத்தை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நீடில் வந்து நான் செட் பண்ணிட்டேன். நீடில் செட் பண்ணிட்டு இது வந்து த்ரெட்டு இழுக்கிற இடம் வந்து நம்ம எப்படி இருக்குது அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலான்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீடில் வச்சாச்சு. இப்போ நீடிலுக்குள்ளே நான் வந்து நூலும் வந்து இன்செர்ட் பண்ணிட்டேன். நீடிலுக்குள்ளே நூலும் இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் எடுத்து விட்டுட்டேன். எடுத்து விட்டுட்டு பாபின் கரெக்டாக செட் பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு பாபின் செட் பண்ணி பாபினோட த்ரெட்டையும் எடுத்து அதையும் வெளிப்பக்கமாக நம்ம விட்டு பின் சைடு எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் முடித்த பிறகு நம்ம வந்து இதை லாக் பண்ணி வச்சிடலாம். நான் ஆக்சுவலாக இப்போ தான் நீடில் செட் பண்ணிட்டு அந்த பாபின் த்ரெட்டை வெளியில் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அதாவது வந்து நம்ம இதுக்குன்னு ஒரு சின்ன கீ கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கீயை வந்து நம்ம அந்த நீடில் போகிற ஸ்பேஸ்க்குள்ளே விட்டோனாலே விட்டுட்டு பாபினோட எட்ஜை எடுத்து அதுக்குள்ளே விட்டு இழுத்தோனாமே வெளியில் ஈஸியாக வந்துடும். இது ஒரு ஈஸி மெத்தட் தான். நம்ம அதை இல்லாமல் இதுக்குள்ளே நம்ம செட் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதை வச்சு தான் இந்த மினி ஷிவிங் மிஷினில் செட் பண்ண முடியும். இப்போ நம்ம அதில் உள்ளே விடுறோம். நான் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு அதை வந்து நம்ம வெளில எடுத்துட வேண்டியதான். எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு த்ரெட் வெளில வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 2 வாட்டி ட்ரையல் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி ஓடுதுன்னு. இந்த வீடியோ வந்து நான் போட்டு இந்த வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு செக்ஷன் செகண்ட் செக்ஷன்லாம் போட்டு எப்படியும் ஒரு 3 மந்த் 4 மந்த்துக்கு மேலே இருக்கும். இப்போது அதுக்கப்புறமும் இது அதே மாதிரி ஒர்க் பண்ணுதா, இல்லை அதை விட ஏதாவது இப்போ மிஸ்டேக்காக இருக்கா, இல்லை நல்லா ஒர்க் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நீடில் இல்லாமல் வித்தவுட்டாக போடுறப்ப ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் நல்லாவும் ஒர்க் பண்ணுது. அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் நம்ம நீடில் இன்செர்ட் பண்ணி அதில் வந்து காட்டன் வச்சு தைக்கிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் சில நேரம் ஏதோ மிஸ்டேக் ஆகிற மாதிரி இருக்குது. எல்லா மிஷினும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஒரு சிலது நல்லாயிருக்கு, ஒரு சிலது கொஞ்சம் டேமேஜோ சரியில்லாமலும் இருக்குது. இப்போ இது நம்ம த்ரெட் வந்து எடுத்தாச்சு. நான் உங்களுக்கு அதனே க்ளோஸ்அப்பில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம பேக்கில் எடுத்து விட்டுடலாம். பாபினில் உள்ள த்ரெட்டை வந்து நீடில் எடுக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டிச்சிங் வந்து டபுள் சைடும் விழுவும். அப்படி பாபினில் உள்ள நீடில் வந்து பாபினில் உள்ள த்ரெட்டை எடுக்கலைன்னா ஒரு சிங்கிள் ஸ்டிச்சு மேலாப்பில் அப்படியே லைட்டாக விழுவும். அது நம்ம ஈஸியாக பிரித்தோன்னா வந்துடும். அப்படி விழுகிற ஸ்டிச்சிங் வந்து ப்ராப்பராக இருக்காது. பாபினோட த்ரெட்டும் வெளில எடுக்கணும், நீடிலும் கரெக்டாக ஒர்க் பண்ணணும். அப்போ மட்டும்தான் ஸ்டிச்சிங் வந்து ப்ராப்பராகவும் டைட்டாகவும் விழுவும், நெருக்கமாகவும் விழுவும். இது நான் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணப்போ ரொம்ப சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் ரொம்ப டைம் கொடுத்து இதை ஒர்க் பண்ணி பார்க்க முடியல. நிறைய ஒர்க் இருந்ததுனால நான் அதை சரியாக கவனிக்காமல் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இப்போது ஒரு 4 மந்த்துக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம இது திரும்ப எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். இப்போ நான் இதில் கிளாத் வச்சுட்டேன். இதில் ஸ்டிச்சிங் இப்போ விழுந்துட்டுருக்கு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விழுந்துட்டுருக்கு. நான் இது உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இதில் லைட் ஆப்ஷன்லாம் இருக்கிறதுனால நைட்டில் கூட நம்ம அதை ஒர்க் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ப்ராப்பராக ஸ்டிச்சிங் விழணும். அது மட்டும்தான் இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும். அந்த பாபின்லேருந்து எடுக்கிற த்ரெட்டு, அது மட்டும் இல்லாத இங்கே சைடில் நம்ம நீடில் த்ரெட்டு, இது எல்லாமே வந்து ப்ராப்பராக கரெக்டாக செட் பண்ணுற பட்சத்தில் தான் இது வந்து ஒர்க்கே ஆகுது. இல்லைனா வந்து ஸ்டக் ஆகிட்டு ஒரே இடத்துலையே வந்து நீடில் வந்து அடிச்சுட்டே இருக்கும் டக் 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 டக்குன்னு. ஆனால் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்காது. அப்படி இருக்கும். இப்போ நம்ம இதில் எல்லாமே பண்ணியாச்சு, கிளாத் வச்சாச்சு. இப்போ செகண்ட் டைம் நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்குறோம்.
ஜம்ப் பண்ணுது பாருங்கள். இதை மாதிரி தான் நீடில் வந்து நம்ம கரெக்டான ப்ராப்பராக எல்லாமே செய்யாமல் கொஞ்சம் 1-2 மிஸ்டேக் பண்ணிட்டா கூட வந்து நீடில் வந்து ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது சரியாக ஒர்க் ஆகாது, ஜம்ப் பண்ணும். இப்போ நான் மறுபடியும் இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஒர்க் ஆகுது பாருங்கள். இப்போ இது ஒர்க் ஆகுது, ஆனால் ஒர்க் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு. ஆனால் ஸ்டிச்சிங் எப்படி விழுதுன்னு தெரில. நம்ம இப்போ அதை எடுத்து பார்ப்போம் ஸ்டிச்சிங் எப்படி விழுந்திருக்குன்னு. ஸ்டிச்சிங்கே விழலை, ஆனால் ஒர்க் ஆச்சு. ஸ்டிச்சிங் விழலை, நீடில்லாம் உடையில, எதுவுமே ஆகலை. ஆனால் வந்து அதாச்சு நான் உங்கள்கிட்ட இந்த காமிச்ச மாதிரி இதுதான் கொடுத்துருந்தாங்க. இது கூட வந்து இந்த டேபிள் கொடுத்துருந்தாங்க. டேபிளை வந்து இதை பாருங்கள், இதை மாதிரி நான் அதை கொஞ்சம் அவசரப்பட்டு நான் அதை உடச்சிட்டேன் சைடில் உள்ளதை. மற்றபடி இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நான் சரி இதை மாதிரி ஏதாவது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அது உடையில அந்த ஃபிக்ஸிங்லேருந்து கலண்டுட்டு வந்துடுச்சு. அது திரும்ப நம்ம ஃபிட் பண்ணணும். அதை ஒரு டைம் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம மறுபடியுமே வந்து இதை வந்து நம்ம த்ரெட்டு போட்டு திரும்ப தான் இதை செட் பண்ணி பார்க்கணும். இதில் ரொம்பவே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இதை வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணணும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ் மைண்டோட பண்ணுறப்ப மட்டும்தான் இது வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஸ்டேஜில் நம்ம இது பண்ண முடியும். ஸ்டிச்சிங்கும் ப்ராப்பராக விழும். நம்ம சில ஒர்க்கை வச்சுட்டு அதை வந்து பார்த்துக்கிட்டே இதையும் பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னோன்னா அது கரெக்டாக வராது. இப்போ மறுபடியும் நான் வந்து நீடிலில் வந்து நூல் வந்து செட் பண்ணுறேன். இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி இழுத்தாச்சு. இப்போ மறுபடியுமே நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங்கை போட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம அதை எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம எப்படின்னா அதாவது வந்து நம்ம பெடல் எப்படி கொடுத்துருப்பாங்களோ அதை மாதிரி ஹேண்ட் பெடல் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் இதுவுமே நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம வந்து இந்த ஹேண்ட் பெடல் வச்சு நம்ம அதை ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சைடு தான் திருப்பி வச்சுக்கணும். ஹேண்ட் பெடல் வச்சும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுது, நல்லாவே தைக்கிது பாருங்கள். ஆனால் தைக்கிது, ஆனால் ஸ்டிச்சிங் தனியாக உழுலையான்றது தான் இப்போ ப்ராப்ளமே. இது நான் ஏன் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ப்ரீஃபாக ஒரு வீடியோவாக போடுறேன்னா, இதில் பல பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. என்ன ஏது இது பாருங்கள். இப்போ வந்து சிங்கிள் ஸ்டிச் விழுந்திருக்கு, அதாவது ஃப்ரண்ட் சைட் ஸ்டிச் விழுந்திருக்கு, பேக் சைடில் ஸ்டிச் விழுவவே இல்லை. இதோ பாருங்கள், இந்த மாதிரி தான் விழுந்திருக்கு சிங்கிள். அதை நம்ம ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நான் எடுத்த உடனே அது வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுறப்போ அது வந்து நான் உங்களுக்கு இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி காமிக்கிறேன். அது எதுக்காகனா, ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஒரு 2 வீடியோ போட்டோம், அதுலேயும் கொஞ்சம் ப்ராப்பராக வந்து நம்மளுக்கு என்ன ஏதுன்னு தெரியல. இந்த மாதிரி பேக் சைடில் இதில் பேட்ரியும் இருக்குது. நம்மளுக்கு கரண்ட் இல்லைனாலும் நம்ம பேட்ரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட்டில் யூஸ் பண்ணுறப்ப நம்ம பேட்ரியை ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுறப்ப கரண்ட்டு தேவையில்லை. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இதை ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம வெளியிலலாம் எங்கே போனாலும் இதை கையோடையே எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு லைட் வெயிட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. இதில் என்ன ஒன்று, சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா இது வந்து ஸ்டிச்சிங்கும் விழுவாது, தைக்கவும் தைக்காது, வேஸ்ட்டாக போய்டும் இந்த ப்ராடக்ட்டு. அப்படி நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம கரெக்ட் பண்ணி வைக்கிறப்ப, நம்ம அது தெரிஞ்சுக்கிறப்போ இதில் கொஞ்சம் தைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நம்ம அதை ப்ராப்பராக பண்ணி வச்சுக்கணும். இப்போது இதில் வந்து பாபின், இப்போ வந்து நீடில் வந்து ஓகே தான், நீடில் த்ரெட் எடுக்குது எல்லாமே செய்யுது. ஆனால் பாபினில் போய் நீடில் த்ரெட் எடுக்கவே இல்லை, இது ஃபைனலாக நம்ம பார்த்த வரைக்கும். இதுக்கு வந்து நான் இன்னொரு முறை இது எல்லாத்தையுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை வந்து நான் தைக்க முடியும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு நான் 3rd செக்ஷனில் சொல்லிடணும், இது எப்படி இருக்குன்ட்டு, ப்ராப்பராக விழுந்துச்சா ஸ்டிச்சிங் அப்படின்னு சொல்லிடணும். இன்னும் நாம டைம் எடுத்து என்னால் இது வந்து சரியாக பார்க்க முடியல, சில ஒர்க் இருக்கிறதுனால. அதனால் நான் என்னால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் இந்த வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் வேறு ஏதாவது டவுட்னால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
நீங்கள் இதை மாதிரி மிஷின் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் என்ன பிரச்சனை இருந்துச்சு, நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்றதையும் என்கிட்ட சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது ஒரு மிஷின். ஏன்னா வந்து நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கடைக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்க முடியாது. சரி, இதை மாதிரி நம்ம கையில் இருந்ததுன்னா தைக்க தெரிகிறவங்க இதை கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால தான் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆஃபரபிள் ப்ரைஸாகவும் இருந்துச்சு. ஆனால் ஸ்டிச்சிங் தான் ப்ராப்பராக விழலை. ஒரு 3 டைம் தைச்சேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரன் ஆகவே ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ ரன் நல்லா ஆகுது, ஆனால் ஸ்டிச்சிங் ப்ராப்பராக விழ மாட்டேங்குது. இதில் ஃபைனல் சஜஷன் இன்னும் சொல்ல முடியல என்னால். நான் நெக்ஸ்ட்டு இதை வந்து எல்லாமே கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக ஃபைனலாக அப்லோட் பண்ணுறேன். அதில் நல்லா ஒர்க் பண்ணுதா இல்லையா, இல்லை இப்படியே தான் இருந்துச்சான்னு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சிருந்தா, இல்லை அந்த பாபினில் த்ரெட் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் அதுவும் என்கிட்ட சொல்லுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது நான் ஃபைனலாகவும் ஒரு ஸ்டிச்சிங் போட்டு பார்க்குறேன், உங்களுக்கு எப்படி வருதா என்னன்னுட்டு. ஃபைனல் ஸ்டிச்சிங்கும் விழலை, ஆனால் வந்து ரன் ஆகுது, நல்லா ரன் ஆகுது, ஆனால் ஸ்டிச்சிங் சரியாக விழலை. இதில் ஏதோ விஷயம் இருக்குது, நம்ம கடைசியாக அதை வந்து சஜஷன் சொல்லி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.